வணக்கம் ஜெயஹிந்த். அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள், சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் மற்றும் தசரா நல்வாழ்த்துக்கள். இந்த காணொளி அப்படின்றது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம இப்போ அமெரிக்காவை பற்றி பார்க்க போகிறோம். அமெரிக்கா விதித்த அந்த டாரிஃப் வரி 50% அப்படின்றது இந்தியாவுடைய வர்த்தகத்தை மிகப்பெரிய லெவலில் பாதிக்கும் அப்படின்ற அனாலிசிஸ்லாம் பார்த்தோம். இது ரொம்ப நாள் நீடிக்க முடியாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு முக்கியமான இடத்துல அமெரிக்கா இப்போ இறங்கி வந்திருக்கு. ட்ரம்ப்போடைய புது சட்டம் செக்ஷன் 232 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சட்டம் ஏற்கனவே இருக்குது. அந்த சட்டத்தை அவங்க மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய ஃபர்னிச்சர் பொருட்களுக்கு 50% குறைச்சி 10% 25% ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போது டீட்டெயிலில் என்னென்னு பார்ப்போம். கிச்சன் கேபினெட், இந்த கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய கேபினெட் இந்தியாவில் பெரிய அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அமெரிக்காவுக்கு. 50%லேருந்து 25%. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட $568 மில்லியன் வருஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதி. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்போல்ஸ்டர்ட் ஃபர்னிச்சர்னு சொல்லக்கூடிய சோஃபா போன்ற இது பார்த்திங்கன்னா 50லேருந்து 25%, கிட்டத்தட்ட 83 மில்லியன் வர்த்தகம் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வுட்டு, இது 50%லேருந்து 10% குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3.2 மில்லியன் இதில் எக்ஸ்போர்ட் இருக்குது. ஸோ டோட்டல் இந்தியாவுடைய ஃபர்னிச்சர் எக்ஸ்போர்ட் அமெரிக்காவுக்கு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட $6.54 பில்லியன். $1 பில்லியன் அப்படின்றது கிட்டத்தட்ட 8,800 கோடி இன்றைக்கி தேதிக்கு. ஸோ இப்போது இந்த 25% வரி மற்றும் 25% பெனால்ட்டி ரஷ்யன் ஆயில் வாங்கினதுக்காக எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கும் அப்படின்ற கேள்விக்கு முதல் முறையாக இப்போ அஃபிஷியலாக அவங்க இறங்கி வந்திருக்காங்க செக்ஷன் 232 மூலிமா. ஸோ இந்த இடத்துல இந்தியாவுடைய ஃபர்னிச்சர் ஏற்றுமதி அப்படின்றது மிகப்பெரிய அட்வான்டேஜாக கிடைக்க போகுது. ஏன்னா அந்த 50% முன்னாடி இருந்த வரி விதிப்பை விட இப்போ அவங்க கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவங்க யூகேலேருந்து நிறைய லக்ஸுரி ஃபர்னிச்சர்ஸ் வாங்குவாங்க. யூகேக்கு 10%, ஐரோப்பிய யூனியன் ஜப்பானுக்கு 15%, கனடாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதே செக்ஷன் 232 பயன்படுத்தி 35%. இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூகேவோடையோ கனடாவோடையோ நம்ம கம்பீட் பண்ண தேவையில்லை, நம்மளது இன்னும் காம்படிட்டிவாக இருக்கும். ஸோ வியட்நாமுக்கு விட நமக்கு கம்மியாக இருக்கும். வியட்நாம் 20%, இந்தோனேஷியா 19%, இப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா 10லேருந்து 25% வந்துட்டாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை, ஏற்றுமதி வாய்ப்பை இது கொடுத்துருக்கு. இப்போது இதுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன், ட்ரம்ப் ஒரு பயங்கரமான தலைவர், ஒரு பெரிய தலை, அமெரிக்காவோடைய அந்த பிம்பத்திலேருந்து இப்போ இறங்கி வரும்பொழுது இதுக்கு ஏதாவது ஒரு சப்பை கட்டணும். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்க இவங்க காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஃபார் டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நாட்டு மேலே வரி விதிக்கும் போது அதிபருக்கு அதிலிருந்து சில முக்கியமான இடங்களை விலக்கு அளிக்கிறதுக்கான அதிகாரத்தை அமெரிக்கா அரசியல் சாசனம் கொடுத்துருக்கு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட தளவாடங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். கண்டிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள், இந்தியா போன்ற நாடுகளுக்கு பாதுகாப்பு தளவாடங்கள் ரொம்ப எசென்ஷியல். அதனால தான் குறைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்னிச்சருக்கும் கிச்சன் கேபினெட்டுக்கும் அவங்களுடைய டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேள்வி எழுப்பி பார்த்தோம் அப்படின்னா சத்தியமாக எனக்கு விடை புரியல. நீங்கள் உங்களுக்கு விடை இருந்தால் சொல்லுங்கள். இதுக்கு அவங்க அடுத்த கொடுக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவத்தில் இருக்கவங்க இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஃபர்னிச்சரை. அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான அந்த கேபினெட்ஸு, அந்த மூவ் பண்ணுற பாக்ஸஸ்லாம் தேவைப்படுது, அதனால தான் நாங்கள் குறைச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அவங்களுடைய வுட் இண்டஸ்ட்ரி, அமெரிக்காலையுமே ஒரு மிகப்பெரிய வுட் இண்டஸ்ட்ரி இருக்குது. அவங்க இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்தளவுக்கு நீங்கள் இந்தியாவிலேருந்து இருக்கக்கூடிய பொருட்களுடைய வரியை குறைச்சிங்க அப்படின்னா உள்ளூரில் இருக்கக்கூடிய உடன் எக்ஸ்போர்ட் அப்படின்றது காணாமல் போயிடும் அப்படின்ட்டு. இப்போது இந்த இடத்துல இவங்க இறங்கி வருவாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ ரெசிப்ரோக்கல் டாரிஃபை இந்தியா விதிக்கலை. பதிலுக்கு பதில் சைனா மாதிரியான ஒரு அதிரடி நடவடிக்கையில் இந்தியா ஈடுபடலை. ஸோ இப்போ இதில் என்ன இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 232, செக்ஷன் 301, அப்புறம் IEPA இந்த போன்ற இடங்களில் லூப்ஹோல்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்தியாவுக்கு. அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா இந்த ட்ரேட் நெகோசியேஷன்ஸ், இந்தியா அமெரிக்காவுடைய அந்த ட்ரேட் நெகோசியேஷன்ஸில் செப்டம்பர் 22லேருந்து 24 இந்தியாவுடைய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் அங்கே சந்தித்து பேச்சுவார்த்தை நடந்தபோது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் இதுக்கு கன்க்ளூட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது அக்டோபர் நவம்பருக்குள்ளே நடக்கும்னு சொல்லி நாம் ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல இந்தியா எதிர்பார்க்கறது இந்த 50% வரி அப்படின்றத ஒரே நேரத்தில் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க சொல்கிறது இல்லை ஒன்று ஒன்றா ஏன்னா இப்போ ட்ரம்ப்பு ஏற்கனவே டாக்கோ அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அகைன் சிக்கன் டவுட்னு சொல்லி அவங்க கேம்பெயின் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் வந்து அதிரடியாக அறிவிக்கிறாரு, பட் உள்ள பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரியான அந்த மீம்ஸ் எல்லாம் அவங்க போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்தியாட்டிருந்து ஒரேடியாக பின்வாங்கணும், இந்தியாட்ட பணிஞ்சு போகணும் அப்படின்ற போது ட்ரம்ப்போடைய அந்த இமேஜும் ஈகோவும் ஹர்ட் ஆகும். ஸோ அதனால தான் ஒரு பொருட்களாக இவங்க விலக்களிச்சிக்கிட்டே வராங்க. உதாரணத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஃபார்மா இம்போர்ட்ஸ் அமெரிக்காவில் ஜென்ரிக் மெடிசன்ஸுக்கு விலக்களிச்சிட்டு காஸ்ட்லி மெடிசன்ஸுக்கு 100% வரி அப்படின்றத அவங்க போட்டாங்க. இந்த காஸ்ட்லி மெடிசன்ஸ் அதிகமாக வர்றது ஐரோப்பாவிலேருந்து, ஜென்ரிக் மெடிசன்ஸ் அதிகமாக அமெரிக்காவுக்கு போகிறது இந்தியாவிலேருந்து. ஸோ அந்த இடத்துலையுமே ஜென்ரிக் மெடிசன்ஸுக்கு இவங்க ஒரு விலக்கு அளிக்கிறாங்க அப்படின்ற போது இந்திய ஏற்றுமதிக்கு அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமையுது. அடுத்தது மிச்சம் இருக்கிறது டெக்ஸ்டைல்ஸ், ஷ்ரிம்ப்பு மற்றும் இறால்னு சொல்லக்கூடிய சி ப்ராடக்ட்ஸு, அதன் பிறகு ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ். இப்போ ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் குஜராத்தில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள்ட்ட பேசும்போது இவங்க இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே வேறு சில நாடுகளுக்கு எங்கெங்கெல்லாம் வரி கம்மியாக இருக்கோ அங்கே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஜெம்ஸ்டோனை மைன் பண்ணுறது கிடையாது, நம்ம அதை வெளியிலேருந்து வாங்கி அதுக்கு மதிப்பு கூட்டல் செய்து நகையாக செஞ்சு தான் விற்கிறோம். ஸோ அந்த நகையை நீங்கள் இந்தியாவிலையும் செய்யலாம், இல்லை இந்தியாவிலேருந்து அந்த பொற்கொள்ளர்களை கொண்டு போய் வெளியில் வச்சும் செய்யலாம். ஒரு அடிஷ்னலாக ஒரு காஸ்ட் இம்பேக்ட் வருது, பட் அந்த ஏற்றுமதியும் பெரிய லெவலுக்கு பாதிக்க போகிறது கிடையாது. ஒர்க் அரவுண்டும் அவங்க பண்ணிட்டாங்க. அடுத்தது ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட். இந்த இடத்துல அமெரிக்கா வரி விதித்த பிறகு அமெரிக்காவோட அதிகமாக ஷ்ரிம்ப் இறால் யார் கன்சியூம் பண்ணுறாங்க உலகத்தில்னு பார்த்தீங்கன்னா சீனா தான். சீனாவுக்கு இந்தியாவோட ஏற்றுமதி வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ மிச்சம் இருக்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இதுக்குமே டொமஸ்டிக் கன்சப்ஷன் நம்ம எடுத்துகிட்டு போனோம். கான்ஷியஸாக நம்ம எல்லாருமே இந்திய பொருட்களை இந்தியாவில் உற்பத்தி செய்ய பொருட்களை வாங்குறது நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்னையே சுட்டி காட்டிருந்தாங்க, நீங்கள் ஆலன் சாலி போன்ற ஷர்ட்ஸ்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே இருக்கிற ஷர்ட்டை தூக்கி போட முடியாது, பட் இனிமேல் வாங்கக்கூடியதை இந்திய பொருட்களாக பார்த்து வாங்கணும் அப்படின்றதுல ஒரு குறிப்பாக நம்ம இருக்கிறோம். ஸோ ஒர்க் அரவுண்ட் பிளான் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவையும் சைனாவையும் இப்போ ஒரு ப்ராக்கெட்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவை முதல்ல தனித்துவமாக தாக்கிட்டு இருந்த ட்ரம்ப் இவங்க அடிப்பொடிகள் எல்லாருமே இன்றைக்கி இந்தியாவும் சைனாவும் ப்ராக்கெட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்றது போகிறோம். அதே மாதிரி இந்தியாவுக்கு ஒரு 4 பில்லியன் அளவுக்கான P-8I பொசைடியான் ரக சர்விலன்ஸ் விமானங்கள் சைனா மேலே கண் வைக்கிறதுக்கு மற்றும் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் அட்டாக் ஹெலிகாப்டர்களை இவங்க கொடுக்குறாங்க. ஸோ லீவரேஜ் நம்ம அடுத்தடுத்த நெகோசியேஷன்ஸில் போகும்பொழுது ஜென்யூனாக அமெரிக்காவோடைய டிஃபென்ஸ் டெக்னாலஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது. மேபி F-16 இல்லாமல் இருக்கலாம், பட் P-8I மாதிரியான அப்பாஷே மாதிரியான அந்த ஹை எண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதை நம்ம வந்து ஒரு ட்ரேடில் உள்ளே கொண்டு வந்து அதை நம்ம அமெரிக்காட்டேருந்து வாங்குகிறோன்ற உத்தரவாதத்தை கொடுத்துட்டு நம்மளுடைய நாட்டோடைய அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய விவசாயம், பால் உற்பத்தி, இது ரெண்டையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வேலையை இப்போ வந்து இந்தியா தெளிவாக செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான சேலஞ்சு. ஒன்று, இந்த 50% டாரிஃப் அப்படின்றத 10லேருந்து 15க்குள்ளே கொண்டு வருது. என்னோடய எஸ்டிமேட் இந்தியா 10க்கு புஷ் பண்ணுவாங்க, அமெரிக்கா 15க்கு ஒத்துக்குவாங்க. அடுத்தது H-1B வீசா ரெஸ்ட்ரிக்ஷன். 3வது ரஷ்யன் ஆயில் பர்ச்சேஸ் இஷ்யூ. H-1B வீசாவில் அடுத்த நாளே அவங்க பல்ட்டி அடித்ததை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கால்குலேட்டடான எக்ஸிட் ரேம்ப். நீங்கள் கோதாக்குள்ளே குதிச்சாச்சு, சண்டையும் போட்டாச்சு, இப்போ எதிரி ஸ்ட்ராங்காக நிற்கிறான். இந்தியா செப்டம்பர் மாதம் வரலாற்றிலேயே அதிகமான ஆயில் இம்போர்ட்டை பண்ணுறாங்க ரஷ்யாகிட்டேருந்து. இப்போ இங்கேருந்து எப்படி வெளியில் போகணும் அப்படின்ற போது அந்த இடத்துல ஒரு ஃபேஸ் சேவிங் வேணும். அதை தான் இப்போ இவங்க ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு அதுக்கு உண்டான காரணத்தையும் கொடுத்துட்ருக்காங்க. யாராவது இந்த சப்பக்கட்டை கட்ட முடியுமான்னு யோசிங்க. 50% டாரிஃப் விரித்த பிறகு செக்ஷன் 232 பயன்படுத்தி வுட் எக்ஸ்போர்ட்ஸுக்கு அதை 10லேருந்து 25% குறைக்கிறாங்க அப்படின்ற போது அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது டிஃபென்ஸ் செக்டரில் ரொம்ப எசென்ஷியலு. ஏங்க டிஃபென்ஸ் செக்டருக்கும் ஃபர்னிச்சருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வீரர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மூவ் பண்ணுறாங்க, எங்களோட அம்யூனிஷன்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இந்த உட்டன் பாக்ஸஸ்லாம் தேவைப்படுது, அதனால தான் தேசிய நலனை கருதி நேஷ்னல் செக்யூரிட்டியை மைண்ட் பண்ணி நாங்கள் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட காமெடி எதுவுமே இருக்க முடியாது. பட் அமெரிக்காவுடைய இந்த ஆட்டம் அப்படின்றது படிப்படியாக இறங்கி வருது. இது வேறு சில ரூபங்களில் நம்ம மேலே மீண்டும் வருவோம், அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி தசரா அன்னைக்கு இந்த வருடம் கடவுளோட அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருந்து, நம்ம நாடு நல்லா இருந்து, உலகமும் அமைதியாக இருக்க கடவுளை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.